ஜனநாயகனோட ஆடியோ லான்ச் மலேசியாவில் வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு பெரிய ஸ்கேலில் வந்து பண்ணியிருக்காங்க. ஓவராலாக எப்படி சார் போச்சு? இந்த ஆடியோ லான்ச்சை ஏன் மலேசியாவில் வைக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி முதல்ல எல்லாருக்குமா இருந்தது. இதை ஏன் தமிழ்நாட்டில் வச்சுருந்தா இன்னும் கொண்டாடி இருப்பாங்களேப்பா அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தது. விஜய் அந்த ஆடியோ லான்ச்சில் பேசின ஒரு விஷயத்தை இப்போ சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் போகிறேன் வந்து அந்த கேபின் ப்ரொடக்ஷன் என்னை வச்சு படம் பண்ணணும்னு முடிவு பண்ணப்போ ஏற்கனவே என் படத்துக்கு பிரச்சனை வரும். இப்போ இருக்கிற நிலைமையில பிரச்சனை எப்படி வரும்னு உங்களுக்கு தெரியும். அது ஒத்துக்கிட்டு நீங்கள் பண்ணுறீங்களான்ற ரேஞ்சில் இப்படி யதார்த்தமாக கேட்டதப்போ ரைட் நாங்கள் பண்ணுறேங்க அப்படின்னு சொன்னாங்க. அதே போல் தான் வந்து ஒரு வேலை ஆடியோ லான்ச்சு தமிழ்நாட்டில் அல்லது சென்னையில் எந்த இடத்துல வச்சுருந்தாலும் இந்த கட்டுக்கடங்காத கூட்டம் இந்த மலேசியாவில் வந்த கூட்டத்தை தாண்டி 10 மடங்கு கூட்டம் வந்திருக்கும். அப்போ என்ன ஆயிருக்கும்? அதுக்கு ஒரு எதிர்ப்பு வந்திருக்கும், அதுக்கு ஒரு விமர்சனம் வந்திருக்கிறோம். கரூர் சம்பவத்திலேருந்து இன்னும் வந்து யாரும் அந்த சம்பவத்தை மறக்கலை உலகம் முழுக்க. அதனால தான் மலேசியா கவர்மெண்ட்டே ஒரு பெரிய லிஸ்ட்டே போட்டுலாம் கொடுத்தாங்க வந்து நீங்கள் அரசியல் பேசக்கூடாது, இது பண்ணக்கூடாது, அதை பண்ணக்கூடாது, ஒழுங்காக வரணும், கட்சி கொடியை தூக்கின்னு வரக்கூட பேட்ச் கொண்டு இதெல்லாம் பண்ணாங்க. இதெல்லாம் மீறி அங்கே போய் இறங்கினப்போ விஜய் கொடுத்த அந்த வரவேற்பு அப்படி ஒரு கூட்டம். அந்த ஹோட்டல் முன்னாடி போய் விடியெல்லாம் நின்றுருக்காங்க. அது கூட்டம் நின்றுங்க. அந்த ஏர்போர்ட்டில் ஒரு வயசான பாட்டியம்மா வந்து விஜய் தம்பி ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுக்கணும் விஜய் தம்பின்னு அது சொன்னது. அது ஏதோ பே பண்ணி அந்த பாட்டி வந்து எடுத்ததெல்லாம் கொண்டு சொல்லிட்டு இருக்காங்க. நாம் விசாரிச்சப்போ இல்லைங்க, போகிறப்போ அந்த வீடியோவை பார்த்துட்டு சொன்னப்போ புக்கின் வந்து எடுத்தது. நீங்கள் அந்த கிறிஸ்மஸ் பெருவிழாவில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டத்தில் இருக்கிற ஒரு குழந்தை வந்து விஜய் அங்கிள் கத்திக்கிட்டே இருக்கும். அவன் அப்பா போட்டு வாயை போட்டு அப்புறம் அங்கே இருக்கிற ஒரு ஃபாதர் வந்து சுட்டி காட்டுவார். அப்போ நான் போய் இறங்கணும்னு சொல்லி அதுக்கப்புறம் ஃபோட்டோ எடுத்திருக்காப்புல விஜய். இது பார்க்குற விஷயம்தான் வந்து விஜய் எல்லாரும் கூட ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னா கியூவில் தான் நிற்கணும். வந்து நிகழ்ச்சியை முடிஞ்சு போயிடும். ஒரு கொண்டாட்டமான விழாவாக இருந்தது. முதல்ல இந்த விழா எப்படி சொதப்பலாம் நடக்க போகுதுன்னு சில பேர்லாம் வந்து விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா அந்த 1 லட்சம் பேர் உட்காரக்கூடிய ஸ்டேடியம் அதில் ஃபுல்லாக ஆயிடுச்சா ஆகலையா, அது 1 லட்சம் பேர் உள்ளே வருவாங்களா, அது தாண்டி இந்த விழாவில் ஏதாவது ஒரு குளறுபடி சின்னதாக ஒரு அந்த திட்டமிட்ட ஒரு விஷயம் இருக்குல்ல, கொஞ்சம் எங்கேயாவது ஒரு மாதிரி இப்படி எவ்வளோ பெரிய ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி, நம்ம கூட ஒரு கல்யாண வீட்டை இப்படிலாம் டிசைன் பண்ணுவோம். அது கடைசியில் பார்த்தா ஒரு ஊர்க்காரன்னு ஒருத்தர் வந்து சண்டை போடுவோம். அந்த மாதிரி எதாவது ஆகிட்டோம்னா நூல் பிடிச்ச மாதிரி ரொம்ப நீட்டாக நடந்தது. ஒரு தளபதி திருவிழான்னு ஆரம்பிச்சு அந்த திருவிழா அப்படி அது அவருடைய இட்பாடல்கள்லாம் பாடி எனக்கு எந்த இடத்துல அப்படின்னா சோபா சந்திரசேகர் வந்து ஒரு பாட்டு பாடுவாங்க, கோடம்பாக்கம் ஏரியா பாட்டு வந்து ஏழை பாடலாம் நினச்சா நீங்களும் சிஎம் தான் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் விட்டவங்க மகனை போப்பாப்புல. அது ஒரு பெரிய இதுதான் வந்து அது அந்த பாட்டை திட்டமிட்டு வச்சாங்களா டிஃபால்ட்டாக வந்ததான்னு தாண்டி அந்த வரி வரும்பொழுது அதை கரெக்டாக கேப்சர் பண்ணி தன் மகனை பார்க்கறது, அவங்க ஒரு ரியாக்ஷன் கொடுத்தது எல்லாருக்கும் ஒரு பெற்றவங்களுக்கு இல்லை ஒரு இதுதானே சைமன் வந்து